ஹலோ காய்ஸ், இன்னைக்கு லோன் அண்ட் நெக்ரோமேன்சர் மான்வாவோட எபிசோட் 40 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம சாங்கு எல்லாத்தையுமே கொண்டு இருப்பாங்க. அங்கே ட்ரோன் வழியாக இது எல்லாமே ப்ராட்காஸ்ட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம சாங்கை பற்றி தான் பேசுகிறாங்களே. நம்ம சாங்கோட படையில் ஸ்கெலிட்டன் நைட் வந்திருக்கு. அதுதான் எல்லாரையுமே பயங்கரமாக தாக்குச்சு. நம்ம சாங்குக்கு ரொம்ப நெருக்கமாகவும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனா அதுதான் நினைக்கிறேன். ஆனா நம்மளுக்கு என்ன டவுட்னா, அது என்ன ஒரு பிளேயரா தெரியல. ஒரு ஆளும் சொல்றான் அந்த மூமெண்ட் அவன் பண்ற விஷயம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ அவனை கட்டுப்படுத்துற மாதிரிலாம் இல்ல, ஏதோ பிளேயர் மாதிரி தான் தெரியுது. இல்ல சாங்கோட ஒரு ஃபேவரட்டான ஸ்கெலிட்டனாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இது கேட்கும் போது ரைட்டி ரொம்ப சோகமாகுது. ஏன்னா ரைட்டி இதை எதிர்பார்க்கல. எப்பயுமே நம்ம ரைட்டி தான் ரைட் ஹேண்டா இருக்கும். ஆனா இப்போ என்னன்னா புதுசா ஒரு நைட் வந்திருக்கார்ல, அதனால அது சோகமாயிடுது. இந்த சைடு ட்ரோன் வழியா அந்த பிராட்காஸ்ட்லாம் பண்றாங்களே, இதனால வியூஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஏறுமா. அதனால அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைவ்லயும் பயங்கரமா சேட்ஸ் எல்லாம் வருது. திடீர்னு யாரோ ஒருத்தங்க வந்து கதவை தட்டுறாங்க. ஹேய், நீங்க வந்து சுடக்கூடாது, நாங்க லிபரேஷன் கில்ட்ல இருந்து வந்திருக்கோம், மரியாதையா அந்த பிராட்காஸ்டிங்கை ஸ்டாப் பண்ணுங்க. அப்படி நீங்க ஒன்னே நித்தலன்னா அவ்வளவுதான், நாங்களே நித்துற மாதிரி ஆயிடும். ஆமா, நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க? நாங்க மீடியா, நாங்க வந்து நித்தலாம் முடியாது, நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. நித்துறீங்களா இல்ல உங்களை ஒரு வழி ஆக்கட்டா? ஏன்னா யங்டங் போ ஸ்டேஷனோட டெரிட்டரியை பத்தி எல்லாருக்குமே இதனால தெரிய வரும். நாங்க இப்படி இவங்க கத்தி கத்தி சொல்றாங்களா, இதனால அவருக்கும் அங்க வேற வழி இல்ல. அவரும் அங்க ஒத்துக்கிறாரு. சரிமா பொறு, நாங்க வந்து ஸ்டாப் பண்றோம். ஸ்டாப் பண்ணியும் அவளுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எனக்கும் தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன குழு வந்து ஏகப்பட்டது இருக்கு. என்னதான் இவங்க ஸ்டாப் பண்ணாலும் அந்த சின்ன சின்ன குழு ஸ்டாப் பண்ணுமான்னு கேட்டா அது வந்து கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா, இதை வந்து மற்றவங்க பார்க்குறாங்க. அது கூடவே இதை மற்ற பீஸ்ட் ஆளுங்களும் சரி, மற்றவங்க அதாவது நம்மளுக்கு எனிமையா இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ரைட்டியும் அங்கே சோகமா உட்காந்து இருக்கு. இந்த சைடு அங்கே ஹாங் கிட்ட அவன் மற்ற விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி சவுத்து பக்கத்துல இருந்து இந்த பீஸ்ட் ஆளுங்க, அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்ட், இந்த ஆளுங்களாம் வந்து தாக்குவாங்க. அதே மாதிரி வெஸ்ட் பக்கம் அந்த சைடும் பைரட்ஸோட கும்பல் இருக்கு. அவங்களும் வந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேய் சாங்கு, என்னடா இது, நம்மள நாலா பக்கமும் தாக்குவாங்க போலிய விட்டா. போக போக இந்த இடத்தோட டிஃபிகல்ட்டி லெவல் ஏறிங்கனே போகுது. இதே மாதிரி போச்சுன்னா நம்ம எப்படி உயிரோட இருக்க முடியும்? அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங் ஆகணும்னு முடிவெடுத்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா மற்ற கண்ட்ரிஸை நல்லா பார்த்தா கொரியா வந்து ஒரு சின்ன கண்ட்ரி தான். அதனால நம்ம யோசிக்க கூடாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஹண்ட் பண்ணணும். கரெக்ட் ஜீசோ, நீ சொல்றது உண்மைதான். ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இந்த ஸ்கூலை விட்டு வெளில போனாதான் சர்வே ஆக முடியும். அதே மாதிரி நம்மளால இன்னமும் ஸ்ட்ராங் ஆக முடியும். அதே மாதிரி தான் இப்போ விஷயமும் போகுது. இதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஆர்க் அழிக்கணும், அதுக்கப்புறம் வர அந்த பைரட்ஸ் மற்ற எனிமிங்க இவங்களெல்லாம் தாக்கணும்னு சொல்றான். ப்ராஸ்டிக்யூட்டர், உனக்கே தெரியும் இப்போ ஆர்க்கு கூட இந்த மாதிரி சண்டை போகுது. அதே மாதிரி நம்மளுக்கு மற்றவங்களோட பவர்ஸை பத்தி இன்னமும் தெரியாது. அதனால ஆர்க்கோட கதையை நம்ம முடிச்சிட்டா அங்க போய் நம்ம தாக்க முடியும். இப்படி இவங்க பேசும்போது அங்க பின்னாடி இன்னொரு குருசைடர் வந்து சொல்றான், உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சவுண்டு கேக்குதா? ஏன்னா எனக்கு வந்து சவுண்டு கேக்குது. என்னது, என்ன சவுண்டு? எனக்கு எதுவும் கேட்கலையே. திடீர்னு அவங்க நிக்கிற அந்த இடம், அதுல இருந்து ஏதோ ஒரு வகையான ரூட் எல்லா பக்கமும் வருது. அந்த இடத்துல என்னதான் ஆகுதுன்னு அவங்களுக்கு புரியல. ஜீசோ ரைட்டி இவங்களாம் வந்து கத்துறாங்க, இந்த மாதிரி நீங்க பாத்தீங்களா ரூட் வந்து வருது. அங்க ஜீசோ பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆர்க் வந்து அப்படியே கொள்ளலான்னு வருமா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அசால்ட்டா அதை முடிக்கிறாங்க. அதோட கதையும் அவங்க முடியுது. நான் இன்னமும் அந்த சவுண்ட் அடங்குச்சான்னு கேட்டா இன்னமும் அடங்கல. அங்க இன்னொருத்தனும் வந்து கத்துறான், பிரச்சனை ஆருக்கு வந்து எல்லா பக்கத்துலயும் வருது. இந்த ஆருக்கு இது எங்கல இருந்து தான் வருது? அப்புறம் தான் நம்ம ஹாங் பார்த்து சொல்றான், எல்லாருமே மேல பாருங்க, மேல ஒரு வித்தியாசமான போர்ட்டல் இருக்கு, அது வழியா தான் இதுங்க வருது. பார்த்து நம்ம சாங்கு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இந்த ஆர்க்கால இப்போ போர்ட்டல்லாம் பயன்படுத்த முடியுது, போர்ட்டலை பயன்படுத்தி வருதுங்க. நான் வந்து கவனிக்காம விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் எவ்வளவு மாஸ்டர்ஸ் இந்த அளவுக்கு வருது. அங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட சரியான ப்ரிப்பரேஷனும் இல்ல. ஆருக்கும் கேம்ப் நோக்கி தான் போகுது. அங்கதான் நம்ம ஆளுங்களும் இருக்காங்க. அங்க திடீர்னு ஒரு லைட் வருது. என்ன ஆர்க்குகளா, இந்த மாதிரி தேவையில்லாம வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, அதனால உங்க எல்லாரையுமே கொல்லலான்னு இருக்கேன் எப்படின்னு நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் அவரோட பிரைமரி அவேக்கனிங்க பண்றாரு. அந்த இடத்துல அவரோட டெம்பிள் டொமைன் அது ஃபார்ம் ஆக அந்த இடம் முழுக்கவே அவரோட எனர்ஜி தான். இதனால ஹீல் ஆகுது, எல்லாருக்கும் பவரும் கிடைக்குது. அவங்களுக்கு பவர் எல்லாம் ஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆகுதா, பயங்கரமா அடிச்சு எல்லாத்தையுமே நொறுக்குறாங்க. அப்படிதான் நம்மளால முடியும். இவன் நம்மளுக்கு அடிபட்டு இருந்தாலும் முன்ன இருந்த விட இப்போ நல்லாவே நம்மளுக்கு குணமா இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் அந்த சினர்ஜி, அதோட பவர் தான் நினைக்கிறேன். இதே மாதிரி போத்துன்னா அசால்ட்டா லெவல
அப்போ என்னால ஆக முடியும். அந்த இடத்துல ப்ராஸ்டிக்யூட்டர் அவரோட கிராஸ் பியர் அதை பயன்படுத்த நிறைய ஆருக்கு அழிஞ்சு போகுது. இதே மாதிரி 2 போர்ட்டலை அவங்க அழிக்கிறாங்க. அங்க மிங்கும் கத்துறான், சீக்கிரம் இந்த மாதிரி எல்லா போர்ட்டல்ஸையும் தேடுங்க, நம்ம சீக்கிரமா அழிக்கணும். ஆனா தேடி பார்ப்பாங்களா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு போர்ட்டலையும் காணும். அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது, இந்த மாதிரி நம்ம சாங்கோட கேங்கு அவங்க தான் எப்பயும் அழிச்சிட்டாங்க எல்லா போர்ட்டலையும். அட அதுக்குள்ள முடிஞ்சு போயிச்சா? அப்பனா நெக்ரோமான்சர் அதாவது சாங்கு அவரு தான் எல்லாத்தையுமே உடைச்சாரா என்ன? இப்பதான் நம்ம ப்ராஸ்டிக்யூட்டருக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரியவுது. இவங்க 2 பேரும் என்னதான் 15 லெவலை தாண்டி அந்த பிரைமரி அவேக்னிங் இதை பண்ணாலும் அவங்க 2 பேரோட பவர் லெவல் அது ரொம்பவும் டிஃபர் ஆகுது. ஏணி வச்சாலும் எட்டாது போல அந்த அளவுக்கு இருக்கு சாங்கோட பவர். இதுக்கப்புறம் நம்ம சாங்கோட கேங் முன்னாடி ஏதோ ஒரு கல் இருக்கு, அதுல இருந்து கருப்பான ஒரு புகையும் வருது. அதை அவன் தொடுறானா அதுல இருந்து ஏதோ ஒரு வகையான வார்னிங்கும் அவனுக்கு வருது. இது வந்து ஒரு மேஜிக் ஐட்டமா இந்த ஆருக்கு, அதுங்களோட வேலை தான் இது. இதே மாதிரி தொட்டுக்கினே இருந்தா இது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுமா? ஓ அப்ப நான் எதிர்பார்த்தது எல்லாமே கரெக்ட் தான். இந்த ஆர்க் மாஸ்டர்லயே சில மாஸ்டரால பிளாக் மேஜிக்கை பயன்படுத்த முடியுதா? புதுசா எல்லாரும் முன்னாடியே ஒரு கொஸ்ட் வருது, 30 அவருக்குள்ள எல்லா ஆர்க்கையும் இவங்க அழிக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். இங்க இருக்கிற ஒரு ஆருக்கும் செம்ம பயங்கரமாயிடும், அதுக்கப்புறம் கஷ்டம் அழிக்குது. இதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ஆர்க்கு தான் இருக்கு. அதாவது ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு பிளாக் விசார்ட் ஆர்க்கு பார்த்திருப்பான், அதுவும் இதே மாதிரி தான் அந்த யூனிவர்சிட்டியில பார்த்தா இருக்கு. அதால நிறையவே மேஜிக்கை பயன்படுத்த முடிஞ்சது. அதே மாதிரி அந்த அபிசஸ் அதோட பவரும் நம்ம ஹீரோக்கு கிடைச்சது. பரவாயில்ல, இந்த ஆர்க்கோட போட்டி இது வந்து எனக்கான போட்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா போக போக இது என்னோட ஆர்வத்தை இன்னமும் அதிகமாக்குது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, அது மினோவா கிட்டல இருந்து தான் வந்திருக்கு. என்னன்னா அந்த வெய்வரன்ஸ் அது இவங்களை நோக்கி தான் வந்தான். இதனால இவங்களுக்கு வேற வழி தெரியல, ஏன்னா அதுங்க வந்தா பெரிய ஆபத்தை கிரியேட் பண்ணும். அதனால இவங்க ஒரு இடத்துல ஒளிற மாதிரி இருக்கு. இவங்க போற வரைக்கும் நம்ம இங்க தான் ஒளிற மாதிரி இருக்கும். அதுங்களுக்கு நம்ம இங்க இல்ல அப்படின்னு அதுங்களுக்கு தெரிய வந்தா அதுங்க போயிடும். டிடெக்ட் பண்ணாத வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம சாங்குக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு, ஏன்னா இந்த வெய்வரன்ஸ் அதை வந்து கொல்லணும்னு அவனுக்கு ஆசை. அதுலயும் ஒரு பெரிய வெய்வரன் இருக்கும், அதுதான் ஆல்பா வெய்வரன். அதுதான் அங்க இருக்கிற மெயின் வெய்வரனே, அதுதான் எல்லாத்துக்கும் ஆர்டரே கொடுக்கும். அதுக்கப்புறம் காலையில ஆகுது, அவங்க எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு போலான்னு டிசைட் பண்றாங்க. அவங்க போற இடம் அது வந்து ஜிம்போ பிளெயினா, அது இப்போ ஒரு வேஸ்ட்லேண்டா மாறி போயிடுச்சு. அப்படி அந்த ஹீரோ ஐலாண்ட் மாறி போச்சோ அதே மாதிரி தான் இந்த இடமும் அஞ்சு போன மண்ணு மாதிரி மாறி இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க போற வழியில யோசிக்கிறாங்க, இந்த ஆறுக்கெல்லாம் இருக்குல்ல, இவங்களும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஏன்னா இதுங்க சாதாரணமா ஒன்றும் இங்க இல்ல. அந்த பக்கம் ஏகப்பட்ட ஆர்க்க காட்டுறாங்க, ஒரு கும்பலே இருக்காங்க. பாக்குற ப்ராஸ்டிக்யூட்டரோட குரூசைடர்ஸ் அவங்களாம் பயந்து போயிடறாங்க. இன்னும் இது நம்ம எதிர்பார்த்ததை விட பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அதோட நம்பர் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம என்ன ஓடி போயிடலாமா? அங்க நம்ம ஹீரோ கிட்டயும் ப்ராஸ்டிக்யூட்டர் சொல்றான், நீ வந்து எப்பயுமே ஆரம்பிப்பல அந்த ஆறுக்கூட டெட் பாடியை தூக்கி போட்டு வெடிக்க வைப்பிய, அதே மாதிரி பண்ணு. ஆனா நம்ம சாங்குக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆறுக்குல பிளாக் மெஜிஷியன் ஒன்னு இருக்கும், அது ஏதாச்சும் பண்ணி வச்சிருக்கும். இதே மாதிரி அவங்க தூக்கி போடுறாங்க, அங்க அதுவும் வெடிக்க அந்த இடத்துல இவங்க யோசிக்காத விதமா ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர் இருக்கு. அதுக்கு காரணமும் அந்த பிளாக் மேஜிக் கூட இருக்கிற அந்த ஆருக்கு தான். நம்ம பாம்ஸையும் வெடிக்க வச்சோம், இருந்தாலும் அதுங்க வரவே இல்லை. அப்பனா எனக்கு தெரிஞ்ச அந்த 30 அவர் அதை அதுங்க கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணு, அப்போதான் அதால இன்னமும் பலசாலியா மாற முடியும். அப்பனா வேற வழியில நம்ம தான் டேமேஜை குறைக்கணும்னா அவங்கள தாக்குற மாதிரி இருக்கும். நாங்க மினோவாவும் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரியே நம்ம பண்றோன்னே வச்சுக்கலாம், ஆனா அதனால பிரச்சனை வராதா? ஏன்னா மற்ற பிளேயர்ஸும் பயங்கரமானவங்க, அவங்களும் சும்மா இல்ல எண்ணிக்கையில ரொம்ப அதிகமா இருக்காங்க. நீங்க வந்து இந்த ஃபாரின் எனிமிஸை பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க, உங்களை நாங்க வந்து பாத்துக்கிறோம். இப்போதைக்கு இந்த ஆர்க்கோட பேட்டில் ஓவர் ஆக்கலாம், ஏன்னா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. என்னது என்ன நீ சொல்ற? எனக்கு புரியல. அதுவா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய குரூப் வந்து தேவைப்படும். அதனால நம்மளோட கம்யூனிட்டியை இன்னமும் பெருசாக்கணும், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம அவங்கள கொண்டு வரணும். இதுக்கு நம்ம ப்ராஸ்டிக்யூட்டரும் ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி நடுவில் எந்த விதமான இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாத வரைக்கும் என்னால அதை கண்டிப்பா பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த கொரியாவை டார்கெட் பண்ற அந்த ஆளுங்க உங்களோட மெமரி ஃபிராக்மெண்ட்டை நம்ம ஹீரோ பார்த்திருப்பான். அவங்க ஒன்றும் உண்மையான லீடர் இல்லை, இதுலயே 3 ரேட் இருக்கு. அதுல இருக்க ஒரு படம் ஒண்டி தான் இங்க வந்திருக்கு. அப்போனா இன்னமும் பயங்கரமான படையெல்லாம் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். எப்போ ஆளுங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டலும் ரொம்ப நேரத்துக்கு போகும். நம்ம சாங்கிட்டையும் போதுமான அளவுக்கு ஆளுங்க இல்லை, ஏன்னா அந்த வில்லேஜில் இருக்க ஆளுங்க ஒண்டி தான் நம்ம சாங்கிட்டே இருக்காங்க. அது ஒண்டி பத்துமான்னு கேட்டா கிடையாது. அதனால தான் நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் கிட்ட நம்ம சாங்கு கேட்குறான், இப்போ ப்ராஸ்டிக்யூட்டரோட கனவு அது என்னன்னா பெரிய குரூப்பை உருவாக்கணும், அவங்க கூட இருக்கணும். அதனால தான்
அவரும் ஒத்துக்கிறாரு. சாங்கு கிட்டயும் அவரு கேட்க சாங்குவும் அதுக்கு ஒத்துக்கிறான். ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் ஒரு விதத்துல பயன்படுத்திக்கலாம் தான் பாக்குறாங்க ரெண்டு பேரையும். நம்ம சாங்கு ப்ராஸ்டிக்யூட்டர் சாங்கியும் பயன்படுத்திக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுன்னு. ஏன்னா முன்னாடி யாருக்கூட கும்பல், பின்னாடி சைனாவோட கும்பல், சைட்ல அந்த வேவரன்ஸ் அது வேற இருக்கு. அந்த பக்கம் என்ன இருக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் எனக்கும் தெரியும். அதே மாதிரி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா பாக்குறீங்க ஆனா லைக்கை வண்டி போடுறதில்ல. ஸோ லைக்கை போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.